சரி சரி, காலேஜ் எதுன்னு டிசைட் பண்ணிட்டியா? எந்த கோர்ஸ்? அப்பா இன்னும் டிசைட் பண்ணவும் முடியல. குழப்பத்தின் உச்ச கட்டத்துல இருக்கேன்ப்பா. எது படிச்சா வேலை கிடைக்கும், என்ன கிடைக்கும் ஒன்றும் புரியலப்பா. ஆமாமா, ரிசல்ட் வந்ததுலேருந்து எப்போ பாரு எலெக்ஷனு, ஐபிஎல், கண்டது வந்தது போனது, இதே தான் வேலை. அப்புறம் எப்படி தெரியும்? ஏங்க அவனுக்கு குழம்புல உப்பு இருக்கான்னு கேட்டா கூட தெரியாது. இதுல எந்த கோர்ஸ் வேற கேக்குறீங்க. பேசாம நீ டாக்டர் ஆயிருடா. எம்மா எம்மா, பயாலஜில அந்த கருப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயமா இருக்குது. இதுல நான் டாக்டரா? டேய், பேசாம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிடு. அதில் தான் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இப்போதான் ஏதோ சொல்றாங்களே ஏஐ என்னென்னமோலாம், அதில் ஏதோ ஜாயின் பண்றா. எப்பா எப்பா, அந்த மேக்ஸை பார்த்தாலே ஃபியூச்சர் டார்க்கா தெரியுது. பேசாம வாத்தியாரா ஆயிடுடா, நிறைய லீவு கிடைக்கும், மஜா பண்ணலாம். பாட்டி பாட்டி, இப்ப ஸ்டூடெண்ட்ஸு வாத்தியாருக்கே வாத்தியாரா இருக்காங்க. சரி சரி, நாளைக்கு இந்த பக்கத்தில் இருக்கல ஒரு காலேஜ், அங்கே கொண்டு ஏதோ ஒன்று சேர்த்தி விட்றேன். சரியா? இதுதான் காலேஜா? பெரிய மாலு மாதிரி இருக்கு. ஆமாங்க, கேண்டீனை பார்த்தா பெரிய ஹோட்டல் மாதிரி தெரியுது. ஆமாமா, படிக்கிற என்வாயர்மெண்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அவன் வாயிலேயே வராத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், ஸ்டடி என்வாயர்மெண்ட்னு. இன்னைக்கு தாண்டா கேட்குறான் முதல்ல. அப்பா, இந்த காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு வைஃபை 24/7 ஃப்ரீயாமா. அதனால தான் என்வாயர்மெண்ட் எல்லாம் உளறிக்கிட்டு இருக்கா. அதானே பார்த்தேன், ஃபோன்லேயே வாழ்க்கை ஓட்டிடுவான் போல இருக்கு. வணக்கம் சார், என் பையனுக்கு ஒரு அட்மிஷனுக்காக வந்தோம். வாங்க வாங்க, மார்க் ஷீட் கொண்டு வந்துட்டீங்களா? எவ்வளோ மார்க்கு? இந்தாங்க சார், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவன் மார்க்கை பார்த்தா நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. சரி சரி, என்ன கோர்ஸ் கொடுத்தா படிப்பேன்? கோர்ஸா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது பிரியாணி கோர்ஸ் மட்டும்தாங்க சார். சார் அவனுக்கு டென்ஷனில் பிரெயின் ஹேங் ஆகிடுச்சு போல இருக்கு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எல்லா டிஸ்கஷனும் முடிச்சுட்டு நாளைக்கு வாங்க எந்த கோர்ஸுன்னு. சரியா? கிளம்புங்க. வந்துட்டாங்க மார்க்கை தூக்கிட்டு பாஸுன்ட்டு. டேய், ஃபைனலாக எந்த கோர்ஸ் தாண்டா ஜாயின் பண்ண போகிறேன்? முடிவு பண்ணிட்டேம்மா. என் முடிவை நான் இனி மாற்றிக்க போகிறதா இல்லை. எதுடா? என்ன? விஷுவல் கம்யூனிகேஷன். சூப்பரா? என்னடா? எப்பா எப்பா, விஸ்காம் படித்தாதான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக முடியும். அடுத்த சிஎம் இந்த விக்கி தான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எப்படி என்னோட ஃபேமிலி என்னோட கோர்ஸ் செலக்ட் பண்ணாங்க, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும். அப்பா, இது பேர் தான் vlog. இப்படியே யூடியூப்பில் போட்டு சம்பாரிச்சிருவேன். சரிப்பா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸை யார் பே பண்ணுறாங்கன்னு அந்த vlogலயே போடு, பார்ப்போம் என்ன வருதுன்னு. இந்த விக்கியோட கருத்து என்னன்னா, காலேஜ் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது ஸ்டூடெண்ட் ஒருத்தன் தான், ஆனால் ஒப்பீனியன் சொல்கிறது மட்டும் ஹோல் ஃபேமிலி. என்ன நான் சொல்கிறது? வரட்டாமே மாப்பு